மண் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக தன்னை வளப்படுத்திக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதற்கு ஒரு சின்ன விளக்கமும் நான் கொடுத்துட்றேன். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரத்தை வந்து பயன்படுத்துகிறோம். ரசாயன உரத்தில் பச்சை கட்டுறதுக்கு டேரெக்டாக யூரியா போடுறோம், சரிங்களா? யூரியா போடுறோம். நெல் பயிர் எடுத்துக்கோங்களேன், யூரியா போடுறோம். அப்புறம் வந்து இப்போ அமோனியா போடுறோம், பொட்டாசியம் போடுறோம், சரிங்களா? இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைன்றது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது, சரிங்களா? அரசாங்கம் அறிவியல் ரீதியாக பரிந்துரை பண்ணக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் நெல் பயிருக்கு யூரியா வந்து 60 கிலோ நமக்கு தேவை, சரிங்களா? பொட்டாசியம் வந்து 25 கிலோ தேவை, அமோனியா வந்து 25 கிலோ தேவை. இது பரிந்துரைக்கப்பட்ட அளவு. இப்போது நம்ம போடுகிற ரசாயன உரத்தில் 50 கிலோ மூட்டை எடுத்துகிட்டு வரோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் போட்டு தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? பர்சன்டேஜ் போட்டு தான் போட்டிருக்காங்க. இது நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். பர்சன்டேஜ் போட்டு தான் நமக்கு உரம் கொடுக்குறாங்க. நம்ம 50 கிலோன்னு போடுறோம், அதில் 16% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 16% போட்ட உடனே என்ன ஆகுது? பயிர் பச்சையாகிடுது, சரிங்களா? அப்போ அந்த 16% மட்டும் எடுத்துக்கிட்டு பயிர் பச்சையாக வருதுன்னா, அப்போ ஏற்கனவே வந்து அதில் மண்ணில் எவ்வளோ யூரியா இருந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? இதை கணக்கிடுறதுக்கு மறக்கிறதுனால தான் உரங்களை, ரசாயன உரங்களை கொண்டு வந்து அப்படியே போடுறோம். அது என்ன ஆகிடுது? அதிகபட்சமான பச்சை நிறத்துக்கோ இல்லை வேறு நிறங்களுக்கோ ரசாயன மாற்றம் ஏற்படும் போது நோய் தாக்கத்துக்கும் பூச்சி தாக்கத்துக்கும் அதிகமாக ஏற்படுது. இது ஒரு மிக முக்கியமான காரணம். இதே இயற்கை விவசாயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். இயற்கை விவசாயத்தில் கொடுக்கக்கூடிய எந்த உரங்களும் பார்த்திங்கன்னா நேரடியாக வளத்தை வந்து பயிர்களுக்கு கொடுக்காது. இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம இயற்கை விவசாயத்தில் மண்ணுக்கு தான் உரம் கொடுப்போம், பயிர்களுக்கான உரம் கிடையாது. நீங்கள் மண்ணுக்கு உரம் கொடுக்கும்போது என்ன ஆகும்? நீங்கள் கொடுக்குற இயற்கை இடுபொருட்கள் நேரடியாக மண்ணில் கலந்து நுண்ணுயிர்களுடைய செயல்பாட்டினால பலவிதமான உருமாற்றம் பெற்று அது என்ன பண்ணும்? சத்துக்களாக மாறும். இந்த சத்துக்களாக மாறி நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணுது? நம்மளுடைய பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியாக அந்த சத்துக்களை உறிஞ்சி தேவையான சத்துக்களை எடுத்துக்குது.